கோவையில் பெண் கடத்தப்பட்டதாக சிசிடிவி காட்சி வெளியான விவகாரத்தில் குடும்ப தகராறே இதற்கு காரணம் என காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம். கார்த்திக், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது காவல்துறை என்ன சொல்லியிருக்கிறது? முழுமையான விவரங்கள் கார்த்திக். வணக்கம். கோவையில் நேற்று இருகூர் பகுதியில் இதே 7 மணி அளவில் பாத்தீங்கன்னா ஒரு பெண் காரில் கடத்தி செல்லப்பட்டதாகவும் அவருடைய அலற சத்தத்துடன் ஒரு சிசிடிவி கேமராவுடைய காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே சமயம் இருகூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் ஒரு 25 மதிப்பு தேக்கக்கூடிய பெண்ணை கடத்தி சென்றதாக அங்க இருக்கக்கூடிய மக்களும் தொடர் குற்றச்சாட்டுகளையும் அதே சமயம் காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தாங்க. இது தொடர்பா கோவை மாநகர போலீசார் 2 காவல் நிலைய போலீசாரை நேற்று இரவு முழுவதும் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்தார்கள். அதில் பாத்தீங்கன்னா இருகூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு தம்பதி வெளியூருக்கு சென்று விட்டு அவருடைய வீட்டில் பொருட்கள் வாங்குவதற்காக கணவன் மனைவிக்குள் நடைபெற்ற ஒரு வாக்குவாதம் தான் அந்த அலறல் சத்தம் எனவும் அவர்கள் தான் இந்த சண்டையிட்டதாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து அந்த பெண்ணுடைய 1 நிமிட வீடியோவை முகத்தை மறைத்து காவல்துறை தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே இன்று மாலை 4 மணி அளவுல இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பெண்ணுடைய ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி, கார்ல சண்டை போட்டு இருந்தாங்க அப்படின்னு. அதே சமயம் இந்த சூழல்ல தற்போது அந்த காரையும் அந்த வீடியோயும் கண்டுபிடிச்சு என்ன நடந்தது, இந்த மாதிரி எங்களுக்கு கணவன் மனைவிக்குலாம் சண்டையிட்டோம், வேற எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களை யாரையும் தாக்கல அப்படிங்கிற ஒரு தகவலை காவல்துறை தற்போது செய்தி அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க. மேலும் 200க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சிசிடிவி கேமராவுடைய காட்சிகள் ஆய்வு செய்து இந்த சம்பவத்தை உறுதி செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் ஏற்கனவே கடந்த வாரம் விமான நிலையம் அருகே ஒரு பெண் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழல்ல நேற்றைய தினம் இந்த சிசிடிவி காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது இதனுடைய உண்மைத்தன்மையை காவல்துறை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.